தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பை எளிமையாக்கும் நோக்கில் தொடங்கப்பட்டதே தமிழ் வழி பொறியியல் படிப்புகள். ஆனால் தமிழ் வழியில் பொறியியல் படித்த மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு அளிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. கடும் போட்டி நிலவும் வேலைவாய்ப்பு களத்தில் தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளன. பொறியியல் படிப்புகளில் தமிழ் வழி கல்வியை 2010-11 கல்வியாண்டில் தமிழக அரசு தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழக பிரதான வளாகமான கிண்டி வளாகம் உட்பட அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் பிரிவுகளில் தமிழ் வழி பிரிவுகள் தொடங்கப்பட்டன. அவற்றில் சேர்ந்த முதல் பிரிவு மாணவர்கள் இந்த ஆண்டுதான் பட்டப்படிப்பை முடித்து வெளிவருகின்றனர். இவர்களில் கிண்டியில் நடந்த வளாக தேர்வு மற்றும் நேரடி தேர்வில் பங்கேற்ற 120 பேரில் 25 பேருக்கு மட்டுமே இடம் கிடைத்துள்ளது என்கின்றனர் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள். படிக்கும் பொழுதும் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு படித்தோம். இது மூலமாக நாங்கள் அதிகமாக தெரிஞ்சிடுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம இப்போ வேலைக்கு போனால் கூட அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இருந்தாலும் இப்போ வேலைக்கு எடுக்கிறது பயப்படுறாங்க எங்களை எடுக்கிறதுக்கு. அதில் நாங்களும் மற்ற கிளாஸ் மாதிரியே ஜிடி ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி ஹச்ஆர் இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூ கூட கிளியர் பண்ணி ஹச்ஆர் இன்டர்வியூ வரைக்கும் போவோம். ஆனால் அந்த ஹச்ஆர் இன்டர்வியூவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் தான் எங்களுக்கு தமிழ் மீடியம்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் எந்த ஒரு பிரிவும் கிடையாது. மற்ற ரவுண்டு வரைக்கும் ஈஸியாக கிளியர் பண்ண நாங்கள் அந்த ரவுண்டில் மட்டும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் மீது பேராசிரியர்கள் தனி கவனம் செலுத்தியதாக மாணவர்கள் கூறினாலும் அவர்களுக்கு பணி வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்றே கூறுகின்றனர். தனியார் நிறுவனங்களின் நிலைப்பாடு இப்படி இருக்க, அரசு பணிகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம் போன்றவற்றின் மூலம் நியமிக்கப்படும் பணிகள் தவிர மற்ற வாரியங்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் பணி நியமனங்கள் வேலைவாய்ப்பு பதிவுகள் மூலமாகத்தான் நடைபெறுகின்றன. இதனால் ஒதுக்கீடுகள் இருந்தும் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழில் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு தமிழ்லேயே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு டவுட்ஸ் அப்படி சொல்லி கேட்குறப்ப அதுக்கான இங்கிலீஷ் விளக்கமும் கொடுத்தாங்க. ஸோ அதனால் பேரலாக எங்களால் இங்கிலீஷ்லேயும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தமிழில் படித்ததுனால எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப புரிஞ்சது. நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் கேட்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பதிவு பண்ணுற அதாவது தமிழ் மீடியம் நாங்கள் தனியாக பதிவு செய்யப்படுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் வரல, நாங்கள் வந்தால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல, இருக்கிற அரசாணையை வந்து எங்களுக்கு கட்டாயமாக்கிட்டாங்க. நாங்கள் தேர்வு எழுதி நாங்கள் வந்து வேலைக்கு போய்க்கிறோம். தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், தமிழ் வழியில் பயின்றாலும் பணி கிடைக்கும் என நம்பிய மாணவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. தக்க நடவடிக்கையை உரிய நேரத்தில் அரசு எடுத்தால் மட்டுமே இந்த மாணவர்கள் மட்டுமன்றி இனிவரும் ஆண்டுகளில் தமிழில் பயிலும் மாணவர்களுக்கும் வழி கிடைக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா. 2010 ஆண்டில் இருந்து தமிழ் வழியில் பொறியியல் படிப்பு நடைமுறையில் இருக்கிறது. இந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறித்த விவரங்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் அபிநயா. பொறியியல் படிப்புகளில் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் பிரிவுகளில் தமிழ் வழி படிப்பை 2010-11 கல்வியாண்டில் தமிழக அரசு தொடங்கியது. இதில் தொடங்கிய போது காட்டிய அந்த மாணவர்களுடைய ஆர்வம் என்பது கடந்த ஆண்டுகள், அதாவது அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது குறைந்தது என்றே சொல்லலாம். முக்கியமாக இந்த குறைவுக்கு காரணம் என்பதை பார்க்கும்போது மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது தொடங்கிய போது கிட்டத்தட்ட அனைத்து கல்லூரிகளிலும் இருந்த இடங்களை சேர்த்து சுமார் 1200 மாணவர்கள் சேர்ந்தனர். ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டுகளை பார்க்கும்போது அதில் சேரும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்ததையும் நம்மளுடைய அந்த புள்ளி விவரங்களை வைத்து பார்க்க முடிந்தது. அது கடந்த ஆண்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வெறும் 300 இடங்கள் மட்டும்தான் நிரம்பின என்று பார்க்க முடிகிறது. அதுவும் முக்கியமாக மாணவர்கள் அதிகம் விரும்பும் இந்த மெக்கானிக்கல் அந்த பிரிவிலும் கூட தமிழ் வழி படிப்புகளில், அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகமான கிண்டி வளாகத்தில் கூட இடங்கள் நிரம்பாமல் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் பார்க்க வேண்டிய விஷயம் தான் அந்த தேர்ச்சி விகிதம். இதை பார்க்கும்போது அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த கிண்டி வளாகத்தை தவிர அதன் உறுப்பு கல்லூரிகள் அவற்றிலும் இந்த தமிழ் வழி பிரிவுகள் வந்து தொடங்கப்பட்டன. அந்த பிரிவுகளை பொறுத்தவரை இந்த சிவில் மெக்கானிக்கல் இந்த 2 பிரிவுகள் இந்த நாகர்கோயிலை பொறுத்தவரை அதனுடைய தேர்ச்சி விகிதம் வந்து 2011 ஆண்டில் 5.56% தான் இருந்தது. அது மெக்கானிக்கல் என்று பார்க்கும்போது அதில் வெறும் 0 தான். அதாவது அதில் படித்த மாணவர்கள் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை. அதற்கு அடுத்தபடியாக பண்ருட்டி, இங்குள்ள அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழி படிப்பில் படித்த மாணவர்கள் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் சிவிலை பொறுத்தவரை 5.13%,
மெக்கானிக்கலை பார்க்கும்போது 0 இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆரணி, அங்கு பொறுத்தவரை மெக்கானிக்கல் பிரிவு மட்டும்தான் இருக்கிறது. அதில் படித்த மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம், அதாவது அங்கு படித்த மாணவர்கள் யாருமே தேர்ச்சி பெறவில்லை அந்த 2011 நடைபெற்ற அந்த செமஸ்டர் தேர்வில். அதுக்கு அடுத்தபடியாக அரியலூர், பட்டுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த இடங்களில் உள்ள கல்லூரிகளின் தேர்ச்சி விகிதமும் அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அரியலூரில் பார்த்தோமேயானால் சிவில், மெக்கானிக்கல் 2 பிரிவுகளில் படித்த மாணவர்களும் யாருமே தேர்ச்சி பெறவில்லை இந்த 2011. அதேபோல் பட்டுக்கோட்டையில் உள்ள வளாகத்தில் இருந்த மாணவர்களில் 10% பேர், 10.34% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மெக்கானிக்கலில் 3.85% பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதேபோல் திண்டுக்கல்லில் பார்க்கும்போது அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கும்போது 2.63% சிவிலிலும் மெக்கானிக்கலில் 4.76% இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் மற்ற கல்லூரிகளில் என்று பார்க்கும்போது அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகம் அல்லாமல் மேலும் உள்ள அந்த உறுப்பு கல்லூரிகள் 12 உறுப்பு கல்லூரிகளிலும் இதே போன்ற ஒரு நிலைதான், அதாவது 0% ஒரு 50% தான் தொட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது 2011, 12 இந்த செமஸ்டர்களில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை பார்க்கும்போது இது முக்கியமாக இந்த கிண்டி வளாகத்தோடு மற்ற இடங்களை ஒப்பிடும் போது, அதாவது கிண்டி வளாகத்தில் உள்ள அந்த மாணவர்களிடம் நாம் பேசிய போது அந்த மாணவர்கள் தெரிவித்த விஷயம் என்னவென்றால், தங்களுக்கென்ற அந்த பேராசிரியர்கள் சிறப்பாக ஒரு முயற்சி எடுத்து இவர்களுக்கும் தமிழில் அந்த பாடங்களை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அதற்கு சிறப்பு பயிற்சிகள் எடுத்து அவர்களுக்கு தனியாக பயிற்சிகள் எல்லாம் வழங்கி இருக்கின்றனர். அதன் பொருட்டு இந்த தேர்ச்சி வீதம் அதிகரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் அதனுடன் ஒப்பிடும்போது மற்ற கல்லூரிகளில் தேர்ச்சி விகிதம் குறைவாகத்தான் இருக்கிறது. இது போன்ற ஒரு நிலையை பார்க்கும்போது அரசும் சரி, அண்ணா பல்கலைக்கழகமும் சரி, மாணவர்கள் மீது தனி கவனம் செலுத்தி, அதாவது தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் பயன்பெறுவதற்காக தொடங்கப்பட்ட இந்த பிரிவுகளில் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, இவர்களுடைய தேர்ச்சி விகிதம் குறைவதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கான ஏற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டியது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. வேலைவாய்ப்பு என்ற ஒரு முக்கிய காரணத்திற்காகத்தான் தமிழ் வழியிலேயே பள்ளி கல்வியை முடித்திருந்தாலும் ஆங்கில வழியில் பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள் பல தமிழ் வழி மாணவர்கள். அந்த நேரத்தில் பொறியியல் படிப்போடு கல்வி மொழியும் அவர்களுக்கு இரட்டை சுமையாக பல நேரங்களில் அமைந்து விடுகின்றது. அப்படி 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்துவிட்டு பொறியியல் பிரிவில் ஆங்கில வழியை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் எப்படி இந்த சிரமங்களை கடக்கிறார்கள் என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் வழியில் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு பொறியியலை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு தொடக்கத்தில் சிரமம் இருப்பதை மறுக்க முடியாது. அதிலும் குறிப்பாக கிராம பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் மிகுந்த மன உளைச்சலுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் ஆளாக நேரிடுகிறது. அதே சமயம் மாணவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவற்றை மாற்றும் விதத்தில் பல்வேறு பயிற்சிகளை தற்போது பொறியியல் கல்லூரிகள் வழங்க தொடங்கிவிட்டன. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம்ன்றனால இன்ஜினியரிங் வரப்போ ஃபுல்லாக இங்கிலீஷே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இங்கே காலேஜுக்கு ஃபஸ்ட் டே வந்தப்போ இது நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி நிறையா ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்தாங்க. நிறைய பேர் ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் இன்ஜினியரிங்கிறது. அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். இவரைப் போலவே பலரும் தொடர் பயிற்சிகள் பெற்று ஆங்கில வழி கல்வியின் சிரமத்தை எளிதாக்க முயற்சித்து வருகின்றனர். எங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா கோர்சஸ்லாம் சொன்னாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷு அந்த மாதிரி நிறையா கோர்சஸ்லாம் கொடுத்தாங்க. எங்களோட அந்த இங்கிலீஷ் பேசுகிற நாலேஜ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அதனால் தமிழ் மொழியை நம்ம படிக்க வேணாம்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்லேயே சேர்ந்து படிங்க. அப்போ நம்மளுக்கு வேறு வெளியில் போகிறதுக்கு நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும். ஆங்கில வழி கல்வியில் இருக்கும் இடர்களை மீறி இயங்க பொறியியல் கல்லூரிகள் அளிக்கும் பயிற்சிகளே முக்கிய காரணம் என்றாலும் மாணவ மாணவியரின் விடாமுயற்சியும் தேவை என்கின்றனர் பேராசிரியர்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காண்டியே நம்ம ஃபுல் டைமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃபுல் டைமாக ட்ரைனர் இங்கே இருக்காங்க. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறாங்க. அது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு கண்டிப்பான நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் விட நாங்கள் அப்பப்போ மோட்டிவேஷன் செஷன்ஸ் வெளியே இருந்து கம்பெனிஸில் சாதித்தவங்க, இல்லை வெளியே ஊரில் இருக்கவங்க, நல்ல ஹை பொசிஷனில் இருக்கவங்க, இவங்கள வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுக்குறோம். இது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸோட தன்னம்பிக்கையும் வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறது ஈஸியாக அவங்க ஒத்துழைச்சி அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா இது ரொம்ப ஈஸியான விஷயமே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு.
இத்தனை முயற்சிகள் செய்தும் கூட தமிழ் வழியிலிருந்து ஆங்கில வழி கல்விக்கு மாறும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைவாகவே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜேந்திரன்.